விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை எண்ணற்ற போர்களையும் புரட்சிகளையும் கண்ட ஒரு கோட்டை. இந்தியாவிலே நடந்த முதல் சுதந்திர போராட்டம் என்பது வெள்ளூர் கோட்டையில் தான் தொடங்கியது. அதுதான் முதல் சிப்பாய் கழகம். 1806 ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் இங்கே அந்த புரட்சி வெடித்தது. அதுவும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட உடை கட்டுப்பாடுகளின் காரணமாக கொதித்தெழுந்த சிப்பாய்கள் செய்த புரட்சி. ஒரே நாளில் அது அடக்கப்பட்டாலும் இங்கிலாந்தை சார்ந்த கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த 200 பேரை இந்த சிப்பாய்கள் கொன்றார்கள். அப்போது விரைவாக ஒரு படை அனுப்பப்பட்டு அந்த புரட்சி நசுக்கப்பட்ட போது 400 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முதலாம் உலகப் போரில் வெள்ளூரை சார்ந்த 277 சிப்பாய்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்படி இந்தியாவில் கிளர்ச்சி நடத்த முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த வேலூர் கோட்டை ஆகியவை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற இடங்கள். இந்த கோட்டையில்தான் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் சிறை வைக்கப்பட்டார்கள் என்பதும் ஒரு முக்கியமான தகவல். வேலூரை பொறுத்தவரை பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு இடம். அந்த வகையில் இது இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இடம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை நாம் உற்று நோக்குகிற போது இங்கே அழகாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஏலகிரி என்கின்ற மலைவாழ் தலம் சிறப்பான இடம் மட்டுமல்ல, ஒரு காலத்திலே சந்தன மரங்கள் ஓங்கி வளர்ந்த இடம். அந்த ஏலகிரியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நான் சுற்றுலாத்துறையில் செயலாளராக இருந்தபோது செய்ய நேர்ந்தது. பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 2 இடங்களுக்குத்தான் கோடை காலத்தில் செல்லுகிறார்கள். ஒன்று நீலகிரி, இன்னொன்று கொடைக்கானல். அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அங்கே சென்றால் சில இடங்களில் மக்கள் குவிந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்ற அந்த சூழல் குறையும் என்கிற காரணத்தால் அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கை ரீதியான முடிவை நாங்கள் எடுத்தோம். அதன் பயனாக கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி